தமிழ் உறவுகளே, 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க டேனிஷ் கோட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து கோட்டை கட்டினாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, எதற்காக இங்கே கோட்டை கட்டினாங்க, இந்த கோட்டையின் வரலாறு என்ன, என்னென்ன பொருட்கள் உள்ளே இருக்குது, எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்டையின் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோட்டை எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் செல்லும் வழியில் தரங்கம்பாடி அப்படின்ற ஊரில் வங்கக்கடலை ஒட்டியே 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த டேனிஷ் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு ஒருவருக்கு 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுது. காலை 10 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை அனுமதி வழங்கப்படுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காவலர் கண்காணிப்பு அறை. இந்த கோட்டை இப்போது அருங்காட்சியகமாக இருக்குது. கோட்டைக்குள்ள டேனிஷ் பேரரசு தொடர்பான கலைப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா பொருட்களையுமே நம்ம உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கிபி 1620 தான் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டை 2 அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. கீழுள்ள பகுதி வீரர்கள் தங்கக்கூடிய அறையாகவும் மியூசியம் பொருட்களை வைக்கக்கூடிய அறையாகவும் இருக்குது. மேலே இருக்கிற அடுக்கில் பாதிரியர்கள் செயல்படக்கூடிய அறையாகவும் ஆளுநர்கள் செயல்படக்கூடிய அறையாகவும் இருந்திருக்கு. இங்கே பெரிய பீரங்கி வச்சுருக்காங்க, அதுவும் கடலை நோக்கியே வச்சுருக்காங்க. கடற்பயணத்தை மேற்கொண்டு வரவர்களை தாக்குவதற்கு வசதியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வங்கக்கடலை ஒட்டியே இந்த கோட்டை இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கு வசதியாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மியூசியம்குள்ளே வந்துட்டோம். இங்கே எந்த மாதிரியான பொருட்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூரை சேர்ந்த ரகுநாத நாயக்கர் 1600லேருந்து 1634 வரை ஆட்சி செய்தார். அப்போது டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து கோட்டை கட்டுறதுக்கு ஒப்பந்தம் செய்தாங்க. அதற்கான டாக்குமெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டேனிஷ் பேரரசு தொடர்பான கலைப்பொருட்களை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை தான் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இந்திய தொழில் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த கோட்டை இப்போ இருக்குது. இந்த கோட்டை 2 அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. டேனிஷ் கட்டிடக்கலை பாணியில் தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மேல் அடுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே பார்த்ததும் கீழே போயிட்டு கீழே இருக்கிற அறைகளையுமே பார்க்கலாம். இப்போ இந்த கோட்டையின் வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிபி 1600 தான் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் இந்தியாவை நோக்கி வராங்க. அதிலேயும் குறிப்பாக தெற்கு ஆசியாவான நம்ம தமிழகத்தை நோக்கி வராங்க. வாணிகம் செய்யறதுக்காக வர்த்தக நோக்கத்தோடு தான் அவங்க நம்ம இந்தியாவை நோக்கி வந்தாங்க. டென்மார்க்கை சேர்ந்தவர்களுடைய மிகப்பெரிய 2வது கோட்டையான டேனிஷ் கோட்டை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களது மிகப்பெரிய முதல் கோட்டை அவங்களுடைய தலைநகரத்திலே கட்டினாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2வது கோட்டை. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க இங்கே வந்தாங்க. அட்மிரல் ஓ கிட் அப்படின்றவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் 1620 நம்ம இந்தியாவை நோக்கி இங்கே வராரு. அந்த சமயத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த ரகுநாத நாயக்கர் தான் இந்த பகுதியை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தார். அவரிடம் அட்மிரல் ஓவ்கிட் ஒரு ஒப்பந்தம் செய்கிறாரு. இங்கே நாயக்கரின் அழகிய வரைபடம் இருக்கு, பார்க்கலாம். அவங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா வியாபாரம் செய்வதற்காக இந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுக்கறதாக அந்த ஒப்பந்தம் இருந்தது. குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்தின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மைல் நீளமும் 2.5 மைல் அகலத்திற்கும் வருஷ கணக்கில் குத்தகைக்கு விடப்படும் அப்படின்னும், அதற்கான தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4000 காசுக்கு இவ்வளோ பெரிய நிலத்தை குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கோட்டையை கட்டி முடிக்கிறாங்க. முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை தாங்க இந்த கோட்டை. இந்த கோட்டையை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாணிகம் செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, மிளகு, ஜவுளி இது போன்ற பொருட்களை எல்லாமே இங்கிருந்து ஏற்றுமதி செய்தாங்க. இப்போ நம்ம கோட்டையின் மேல் பகுதி முழுவதுமே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இருக்கிற அனைத்து அறைகளையுமே இப்போ நம்ம பார்க்கலாம்.
இங்கிருந்து நிறைய பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1845 இந்த கோட்டையை பிரிட்டிஷ்காரர்களிடம் அவங்க வித்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகமாக இந்த கோட்டை இருந்தது. இந்த கோட்டையின் கீழ்ப்பகுதியில் நிறைய அறைகள் இருக்குது. இங்கே ஒயின் அறையும் இருக்குங்க. பக்கத்திலேயே வீரர்கள் தங்கும் அறை, சமையல் பொருட்கள் வைக்கும் அறை என நிறைய அறைகள் இருக்குது. இந்த கோட்டை 2 முறை சீரமைக்கப்பட்டது. 2001 ஒரு முறை சீரமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2011 2வது முறையாக இந்த கோட்டை சீரமைக்கப்பட்டது. இப்பயும் நிறைய புதுப்பிக்கும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சமையல் அறையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமையல் அறை, கோழி வளர்க்கும் அறை, தானிய கிடங்கு, இந்த மாதிரி நிறைய அறைகள் இங்கே இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் மிக பெரிய வர்த்தக நிலையமாக இருந்திருக்கு. கடல் வழி வாணிகம் மிக சிறந்த முறையில் இங்கிருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்காங்க. ஒவ்வொரு அறைக்கும் கதவுகளும் ஜன்னல்களும் வைத்து மதில் சுவர்களை எழுப்பி ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. நீர் கொண்டு வரும் வழி கூட ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. மிக பெரிய சாம்ராஜ்யமாக இந்த இடம் இருந்திருக்கு. டென்மார்க்கை சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேர் நம்ம இந்தியாவை நோக்கி வந்து இங்கேருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம செல்வ செழிப்போடு இருந்திருப்போன்னு பாருங்கள். இப்போ நம்ம கோட்டை முழுவதையுமே சுற்றி பார்த்துட்டோம். கோட்டையின் மேல் அடுக்கையும் கீழே இருக்கிற அறைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ நம்ம கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். வங்கக்கடலை ஒட்டியே இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. கடல் வழி வாணிகம் செய்வதற்கு ஏதுவாக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை கட்டும் பொழுது இந்த கோட்டையை சுற்றியும் அகழிகள் இருந்திருக்கு. இந்த அகழியை தாண்டி போகிறதுக்காக பாலமும் அமைச்சிருக்காங்க. இந்த கடற்கரை அழகை ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பழமையான தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அழகிய சிவ ஆலயம் இருக்கும். அதையும் இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம். அது தெரியுது பார்த்தீங்களா, கோவில் கோபுரம். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். ஆலயத்தின் பெயர் மாசிலா மணிநாதர் கோவில். அங்குள்ள மூலவரின் பெயர் மாசிலா மணீஸ்வரர் என்றும் இறைவி அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். கடல் அலைகள் விளையாடும் ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயத்தை சொல்கிறாங்க. இந்த கோவில் திருக்கடையூர்லேருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை ஓரமாகவே அமைந்துள்ளது. ஏற்கனவே நம்ம சேனலில் திருக்கடையூர் கோவிலையும் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள். இங்கே விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சுந்தரரால் பாடப்பட்ட தேவார வைப்புத்தலமாக இந்த கோவில் இருக்கு. கடல் அலைகள் இசை பாடுவது போல அமைந்ததால் இந்த இடத்திற்கு தரங்கம்பாடி என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர். இங்கு ஆதி தட்சிணாமூர்த்தி இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கடல் அலைகள் மோதி மூலவர் கருவறை தவிர அனைத்து இடங்களுமே இடிபாடான நிலைமையில தாங்க இருக்கு. திருப்பணிகளும் இங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்தை புதுப்பிச்சு பின்னாடி பெரிய அளவில் புதிய சன்னதி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதே ஆலயம் தான் அங்கேயும் இருக்குது. அது புதியதாக கட்டப்பட்ட ஆலயம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய ஆலயம். பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தேவயானையுடன் முருகன், கஜலக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், நவகிரக சன்னதி, சந்திரன், சூரியன், பைரவர் எல்லாருடைய திருமேனிகளையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோவில் கருவறைக்குள்ளே வந்துட்டோம். நந்தி தேவரையும் பின்னாடி இருக்கிற அலைகளையும் பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இத்தல மூலவர் ஆதி மாசிலா மணீஸ்வரரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அருகிலேயே அகிலாண்டேஸ்வரி அம்பாலும் இருக்காங்க.